ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பண்ண போனால் ஒரு ஹெல்த்தியான தொட்டுக்க தான் பார்க்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. நமக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான தொட்டுக்க இது, ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் மரவள்ளி கிழங்கு எடுத்து அதை தோலை உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் பரவாயில்ல. மரவள்ளி கிழங்கு ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், குழ குழன்னு ஆகிடும். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் ஒரு 7 பல் இல்லைன்னா 10 பல் அளவுக்கு பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். தட்டின பூண்டை நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி வரமிளகா மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 7-8 வரமிளகா நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு முன்னா நமக்கு சூப்பரான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மரவள்ளி கிழங்கு பொரியல். வீட்டில் டப்புன்னு நமக்கு எதுவுமே இல்லை, வெறும் உருளைக்கிழங்கா சாப்பிட்டு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னா டப்புன்னு இந்த தொட்டுக்கையை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் தான் தொட்டுக்க. ஸோ காரக்குழம்புக்கெலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி நம்ம வேக போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான மரவள்ளி கிழங்கு தொட்டுக்க ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நான் மேக்ஸிமம் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணாமல் தான் எல்லாமே நான் குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், அதிகமாக மசாலா ஆட் பண்ணால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அது நமக்கு ஹெல்த்தியும் கிடையாது. ஸோ அதனால் எந்த ஐட்டம் செஞ்சாலும் நான் அதிகமாக மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செய்வேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன ரொம்ப சிம்பிளாக எல்லாமே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் மசாலா ஆட் பண்ண பிடிக்காதுன்ற ஒரே ரீசனால் தான் மசாலா இல்லாமல் செய்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக கிழங்கு வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.